ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம லாஸ்ட் 2 வீடியோவில் ஒரு பிளான்ட்ல இருக்கக்கூடிய ஃப்ளவரில் ஆந்தர் அப்படிங்கிறது எப்படி டெவலப் ஆகுது அண்ட் இன்சைட் த ஆந்தர் எப்படி போலன் கிரெயின்ஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொல்லி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் இல்லையா? இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஆந்தரே ரொம்ப சின்னதான். அந்த ஆந்தருக்குள்ள 4 லேயர்ஸ், 4 போலன் சாக்ஸ் இதெல்லாம் வந்து பிரசன்ட் ஆகி இருக்கு. எப்படி இதெல்லாம் வந்து இந்த ஆந்தர்ல ஆர்கனைஸ்டா இருக்கு அண்ட் இன்சைட் ஆந்தர் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோல வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். டுடே our interesting topic is about transverse section of anther. இந்த வீடியோவை நீங்க வந்து ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டே வாங்க. ஸோ இந்த கிளாஸை நீங்க லிசன் பண்றது மூலியமா இந்த வீடியோட எண்ட்ல இந்த டாபிக் ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்கேன். ஸோ அந்த அட்டென்ட் பண்றது மூலியமா உங்களுக்கு இந்த கான்செப்ட் எவ்வளவு தூரம் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்குன்னு உங்களுக்கே புரியும். ஓகே, now let's go into this topic now. ஒரு மெச்சூரான ஆந்தர்ல 2 லோப்ஸ் வந்து இருக்கும். அதாவது இந்த மாதிரி 2 லோப்ஸா இருக்கிறதோ we call it as a bilobed. அண்ட் ஒவ்வொரு லோப்லயும் 2 தீக்கா வந்து இருக்கும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இது ஒரு லோப்பு, இதுல வந்து 2 தீக்கா இருக்கு. அண்ட் இது ஒரு லோபு, இதுல வந்து 2 தீக்கா வந்து இருக்கு. ஸோ டோட்டலா 4 தீக்கா வில் பிரசன்ட். அண்ட் இதே மாதிரி 4 போலன் சாக்ஸ் வந்து இருக்கு. இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு, இங்க ஒண்ணு அப்படின்ட்டு. இப்போ சாக் அப்படிங்கிறது நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா பேக்னு சொல்லுவோம். பேக்ல திங்ஸ் எல்லாம் வைக்கிற மாதிரி இந்த போலன் சாக் உள்ளதான் போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆகி இருக்கு. இங்க 4 போலன் சாக்ஸ் வந்து இருக்கிறதுனால we call this as a tetrasporangiate. அண்ட் இந்த போலன் சாக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சாக்குள்ள ஸ்பேஸ் வந்து இருக்கும். That space is called as the anther cavity. இந்த anther cavity-ய சரவுண்ட் பண்ண மாதிரி anther wall is present. ஒரு மெச்சூரான ஆந்தரோட டிரான்வர்ஸ் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் நம்ம ஆந்தர் வாலை பத்தி பார்க்கலாம். ஒரு மெச்சூரான ஆந்தர் வால்ல மொத்தம் 4 லேயர்ஸ் வந்து இருக்கு. ஃப்ரம் அவுட் சைட் டு இன்னர் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் லேயர் வந்து எபிதர்மஸ், இதுதான் வந்து அவுட்டர் மோஸ்ட் லேயர். அண்ட் செகண்ட் லேயர் வந்து எண்டோதீசியம். அண்ட் தேர்ட் லேயர் வந்து மிடில் லேயர். அண்ட் ஃபோர்த் லேயர் வந்து டெபிடம், இதுதான் வந்து இன்னர் மோஸ்ட் லேயர். இந்த 4 லேயர்ஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் எபிதர்மஸை பத்தி பார்க்கலாம். இந்த எபிதர்மஸ் தான் இருக்கிறதுலயே அவுட்டர் மோஸ்ட் லேயரா அண்ட் ஆல்சோ ஒரே ஒரு சிங்கிள் லேயரா பிரசன்ட் ஆகி இருக்கு. இதோட ஃபங்க்ஷன் வந்து ப்ரொடெக்ஷன். இந்த எபிதர்மஸ்க்குள்ள இருக்கக்கூடிய இன்டர்னல் டிஷ்யூ எல்லாமே வந்து ரேபிட்டா வந்து என்லார்ஜ் ஆகுது, க்ரோ ஆகுது. ஸோ அதை சமாளிக்கிறதுக்காண்டி, அதை கோபப் பண்றதுக்காண்டி இந்த எபிதர்மஸ் ரிப்பீட்டடா ஆன்டிக்ளினல் டிவிஷனை அண்டர்கான் பண்ணுது. ஆன்டிக்ளினல் டிவிஷனா ஒரு சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலரா டிவைட் ஆகத்தான் we call it as a anticlinal division. நெக்ஸ்ட் டு எபிதர்மஸ், அடுத்ததா எண்டோதீசியம் பத்தி பார்க்கலாம். இந்த எண்டோதீசியம் அப்படிங்கிறது எபிதர்மஸ்க்கு கீழே பிரசன்ட் ஆயிருக்கும். இதுவும் எபிதர்மஸ் மாதிரி ஒரு சிங்கிள் லேயர்டா தான் வந்து இருக்கு. அண்ட் இங்க பிரசன்ட் இருக்கக்கூடிய செல்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ரேடியலி எலாங்கேட்டட் செல்ஸா வந்து இருக்கும். அண்ட் இந்த எண்டோதீசியம் செல்ஸுக்கு திக்கன்ட் வால்ஸ் வந்து இருக்கு. அதாவது these cells are having a thickened bands on the inner tangential walls. இன்னர் டான்ஜென்ஷியல் வால்ஸ் அப்படின்னா ஆந்தர் சர்ஃபேஸுக்கு பேரலா இருக்கக்கூடியதை தான் நம்ம இன்னர் டான்ஜென்ஷியல் வால்னு சொல்றோம். அண்ட் சம்டைம்ஸ் ஆல்சோ ஆன் த ரேடியல் வால்ஸ். ரேடியல் வால்ஸ் அப்படின்னா ஆந்தர் சர்ஃபேஸுக்கு பெர்பெண்டிகுலர் இருக்கக்கூடியது. அதாவது இன்னர் டான்ஜென்ஷியல் வால்ஸ் எப்பவுமே வந்து திக்கண்டா இருக்கும். அண்ட் ரேடியல் வால் வந்து சம்டைம்ஸ் தான் திக்கண்டா இருக்கும். அந்த திக்கனிங் வந்து எதனால அப்படின்னா செல்லுலோஸ்னால, which is a complex carbohydrate. Sometimes slightly lignified. இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான ஆர்கானிக் மாலிகுல். அண்ட் ஒன் மோர் ஸ்பெஷாலிட்டி ஆஃப் த எண்டோதீசியம் வந்து இட் இஸ் ஹைக்ரோஸ்கோபிக் இன் நேச்சர். அதாவது இந்த எண்டோதீசியத்தோட செல்னால வாட்டரை அப்சர்வ் பண்ணவும் அண்ட் ரிலீஸ் பண்ணவும் முடியும். ஸோ வாட்டர் அப்சர்வ் ஆகும்போது செல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அண்ட் வாட்டர் ரிலீஸ் ஆகும்போது செல் வந்து கான்ட்ராக்ட் ஆகும். ஸோ ஒரு செல் எக்ஸ்பேண்ட் ஆகி கான்ட்ராக்ட் ஆகும்போது அங்கே டென்ஷன் அப்படிங்கிறது கிரியேட் ஆகி அண்ட் திஸ் வில் ஹெல்ப் இன் த ஆந்தர் டிஹிசன்ஸ். அதாவது ஆந்தர் ஓப்பனிங்காக, அப்பதான் ஆந்தர் ஓப்பன் ஆகி போலன் கிரெயின்ஸ் அப்படிங்கிறது ரிலீஸ் ஆகும். அடுத்ததா இந்த எண்டோதீசியம் செல் பாத்தீங்க அப்படின்னா திஸ் வில் ஹேவிங் அ திக்கன்ட் பேண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம். பட் ஆனா இந்த திக்னிங் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டா எங்க ஆப்சென்டா இருக்கும்னா இந்த ஸ்ட்ரோமியம் ரீஜன். ஸ்ட்ரோமியம் ரீஜன் அப்படிங்கிறது எங்க பிரசன்ட் ஆயிருக்கு? ஆந்தரோட லோப்ல. அதாவது ஆந்தருக்கு 2 லோப்ஸ் இருக்குன்னு பார்த்திருந்தோம். அதுல இப்போ ஒரு லோப் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த ஒரு லோப்ல வந்து 2 போலன் சாக்ஸ் வந்து இருக்கும். அதைத்தான் நம்ம ஸ்பொரஞ்சியான்னு சொல்றோம். ஸோ அதுக்கு நடுவுல இருக்கக்கூடிய ரீஜன், அதாவது அந்த ஜங்ஷன்ல தான் இந்த ஸ்ட்ரோமியம் ரீஜன் வந்து இருக்கு. ஸோ
ஸோ இந்த ஸ்டோமியம்ல தான் வந்து அந்த திக்கனிங் அப்படிங்கிறது லேக் ஆகுது. So, the stomium region, which is having a lack of thickening, along with the hygroscopic nature, so these two helps in anther dehiscence, அதாவது anther open ஆகி pollen grains release ஆகிறதுக்கு இந்த ரெண்டு இதுவும் வந்து ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அண்ட் இந்த எண்டோதேசியம் செல் அப்படிங்கிறது வேற எங்கெல்லாம் ஆப்சென்டா இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் நாட் வெல் டிஃபரன்ஷியேட்டட் இன் அக்வாட்டிக் பிளான்ட்ஸ். செகண்ட் ஒன் கிளிஸ்டோகிளாமஸ் ஃப்ளவர், அதாவது அந்த ஃப்ளவர் எப்பவுமே க்ளோஸ்டா தான் வந்து இருக்கும், ஏன்னா அங்க வந்து செல்ஃப் பாலினேஷன் நடக்கும். அண்ட் தேர்ட் ஒன் வந்து சாப்ரோஃபைட்ஸ்ல, சாப்ரோஃபைட்ஸ் அப்படின்னா விச் டிபெண்ட் ஆன் டெட் அண்ட் டிகேயிங் ஆர்கானிக் மேட்டர், அங்க வந்து எண்டோதேசியம் வந்து இருக்காது. அண்ட் ஆல்சோ இன்னா பாராசைட்ஸ், பாராசைட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லிவிங் ஆர்கானிசம் மேல ஒன்று இன்சைட்லயோ இல்லைன்னா அவுட் சைட்லயோ வந்து லிவ் பண்ணக்கூடியது, அங்கேயும் வந்து இந்த எண்டோதேசியம் அப்படிங்கிறது பிரசன்ட் ஆகி இருக்காது. நெக்ஸ்ட் எண்டோதேசியம், அடுத்ததா மிடில் லேயர் வந்து பார்க்கலாம். இந்த மிடில் லேயர் அப்படிங்கிறது எண்டோதேசியம் அண்ட் டப்பியம் இந்த ரெண்டுத்துக்கும் நடுவுல பிரசன்ட் ஆயிருக்கும் 2 to 3 லேயர்ஸ் தான் வந்து இந்த மிடில் லேயர் இருக்குது. எப்போ இந்த ஆந்தர் மெச்சூர் ஆகுதோ, அதாவது எப்போ அதுக்கு மெச்சூர் ஸ்டேஜ் வருதோ, அப்போ இந்த மிடில் லேயர் அப்படிங்கிறது டீஜெனரேட் ஆயிரும், ஆர் இட் வில் கெட் crushed, அதாவது டீஜெனரேட் ஆயிருது, டிஸ்இன்டிகிரேட் ஆயிருது. அப்படிங்கிறதுனால இந்த மிடில் லேயர் அப்படிங்கிறது டெம்பரரி தான். திஸ் இஸ் எப்ஹீமிரல். நெக்ஸ்ட் மிடில் லேயர், அடுத்ததான் நம்ம டபிட்டம் பத்தி பார்க்கலாம். இந்த டபிட்டம் அப்படிங்கிறது ஆந்தரோட வால் லேயர்லயே, அதாவது ஆந்தரோட வால் லேயர் அப்படிங்கிறப்ப ஃபர்ஸ்ட் எபிதர்மஸ் வந்து பார்த்தோம், நெக்ஸ்ட் எண்டோதீசியம், அடுத்ததான் மிடில் லேயர், நெக்ஸ்ட் த மிடில் லேயர் இன்னர் மோஸ்ட் லேயரா இருக்கக்கூடியதா இந்த டபிட்டம் அப்படிங்கிறது. இந்த டபிட்டம் எப்போ வந்து மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் அட்டைன் பண்ணும் அப்படின்னா, மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படிங்கிற மைக்ரோஸ்போர் ஃபார்மேஷன்ல மைக்ரோஸ்போர் டெட்ராட் அப்படின்னு ஒன்று இருக்கு, அதாவது 4 மைக்ரோஸ்போர் வந்து ஹாப்ளாய்ட் செட் ஆஃப் குரோமோசோம்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அப்போ அந்த ஸ்டேஜ்ல தான் வந்து இது மேக்ஸிமம் டெவலப்மெண்ட் இந்த டபிட்டம் அப்படிங்கிற இந்த வால் லேயர் அட்டைன் பண்ணுது. அண்ட் இந்த டபிட்டமுக்கு வந்து டியூவல் ஆரிஜின் வந்து இருக்கு, அதாவது 2 சோர்ஸ்ல இருந்து இது ஆரிஜினேட் ஆகுது. தட் மீன்ஸ் ஒரு சில டபிட்டல் செல்ஸ் அப்படிங்கிறது இட் வில் கெட் டிரைவ் பார்ட்லி ஃப்ரம் த பெரிஃபெரல் வால் லேயர். Peripheral அப்படின்னா these layers are near the outer region of the anther but not the outermost, அதாவது it is just inside the epidermis of the developing anther. அண்ட் இன்னும் சில டபிட்டல் செல்ஸ் அப்படிங்கிறது இட் வில் டிரைவ் ஃப்ரம் த கனெக்டிவ் டிஷ்யூ ஆஃப் த ஆந்தர். ஆந்தர்ல பாத்தீங்கன்னா 2 லோப்ஸ் வந்து இருக்கிறதா பார்த்திருந்தோம், இது ஒரு லோபு அண்ட் இது ஒரு லோபு. அண்ட் இந்த 2 லோப்ஸ்க்கும் நடுவுல இருக்கக்கூடிய அந்த சென்ட்ரல் டிஷ்யூ, அந்த கனெக்டிவ் டிஷ்யூ இருக்கு இல்லையா, அதுல இருந்துதான் இன்னும் சில டபிட்டல் செல்ஸ் அப்படிங்கிறது பார்ட்லி டிரைவ் ஆகுது. ஸோ இந்த 2 சோர்ஸ்ல இருந்து டிரைவ் ஆகுறதுனால இதுக்கு நம்ம டியூவல் ஆரிஜின் இருக்கு அப்படின்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்ததா இந்த டபிட்டம் செல்ல இருக்கக்கூடிய நியூக்ளியஸ் அப்படிங்கிறது it may become a uninucleate, which means யூனி அப்படின்னா ஒன்னுன்னு அர்த்தம், நியூக்ளியேட் அப்படின்னா நியூக்ளியஸ்ன்னு அர்த்தம். அப்போ அதுல வந்து ஒரே ஒரு நியூக்ளியஸ் இருக்கலாம், இல்லைன்னா மோர் தென் 1 நியூக்ளியஸும் வந்து இருக்கலாம். ஆர் இட் மே பிகம் அ பாலிப்ளாய்டு. பாலிப்ளாய்டு அப்படிங்கிறது the cell may have a more than 2 set of chromosomes. நம்ம ஜென்ரலா 1 set of chromosomes ஹாப்ளாய்டு என்னன்னு சொல்லுவோம், 2 set of chromosomes டிப்ளாய்டு 2 என்னன்னு சொல்லுவோம். இப்போ அந்த செல்ல வந்து மோர் தென் 2 set of chromosomes வந்து இருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம அதை வந்து பாலிப்ளாய்டுன்னு சொல்றோம். ஓகேவா? நெக்ஸ்ட் அடுத்ததா இந்த டபிட்டம் செல் அப்படிங்கிறது இட் வில் கிவ் நரிஷ்மெண்ட் டு த டெவலப்பிங் ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் அண்ட் மைக்ரோஸ்போர்ஸ், இதுக்கெல்லாம் வந்து நரிஷ்மெண்ட் கொடுக்குது. அண்ட் ஆல்சோ இட் கான்ட்ரிபியூட் டு த வால் மெட்டீரியல், அதாவது போலனோட அவுட்டர் வாலான எக்ஸைம் ஃபார்ம் பண்றதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அந்த அவுட்டர் வால் அப்படிங்கிறது எதனால மேடப் ஆஃப் ஆயிருக்குன்னா ஸ்போரோ போலனினால ஃபார்ம் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் அடுத்ததா இட் கான்ட்ரிபியூட் டு த போலன் கிட். போலன் கிட் அப்படிங்கிறது போலனோட சர்ஃபேஸ்ல டெபாசிட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டிக்கி ஆயிலி சப்ஸ்டன்ஸ் தான் இந்த போலன் கிட் அப்படிங்கிறது. ஸோ இது இருக்கிறதுனாலதான் இன்செக்ட் வந்து போலன்ல வந்து உட்காரும் போது அந்த போலன் கிரெயின்ஸ் எல்லாம் போய் இன்செக்ட்ல போய் ஒட்டிக்குது. ஸோ விச் ஹெல்ப்ஸ் இன் த பாலினேஷன். ஸோ அதுக்காண்டி இந்த போலன் கிட் வந்து இருக்கு. நெக்ஸ்ட் தேர்டா இட் கான்ட்ரிபியூட் டு த ட்ரிஃபைன். ட்ரிஃபைன் அப்படிங்கிறது இட் இஸ் அ மிக்சர் ஆஃப் லிப்பிட் அண்ட் புரோட்டீன். ஸோ இது எதுக்காக அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் இன் த ஸ்டிக்மா அண்ட் புரோட்டீன் இன்டராக்ஷன். நெக்ஸ்ட் ஃபோர்த்தா இட் கான்ட்ரிபியூட் டு நம்பர் ஆஃப் புரோட்டீன்ஸ்.
which means tapetum வந்து ஒரு ஸ்பெஷல் புரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ அந்த புரோட்டீன் தான் வந்து ஸ்டிக்மா அண்ட் போலன் ரெகக்னேஷனுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. அதாவது அந்த புரோட்டீன் தான் வந்து டிசைட் பண்ணுது வெதர் போலன் அப்படிங்கிறது அக்செப்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்ட்டு. போலன் வந்து அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்கும். அங்க போலன் வந்து ரிஜெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா ஃபர்டிலைசேஷன் நடக்காது. இட்ஸ் இஸ் அ இன்கம்பேட்டிபிலிட்டி. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து இந்த டெபிட்டம் அப்படிங்கிறது கான்ட்ரிபியூட் பண்ணுது. அண்ட் ஆல்சோ this tapetum also controls the fertility or sterility of microsporal polar grains. அதாவது நமக்கு ஒரு குட் நார்மல் டெபிட்டம் அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சு அப்படின்னா ஃபர்டைலான போலன் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகும். நமக்கு அங்க ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும். இட் இஸ் அ ஃபர்டிலிட்டி அப்படின்னு அர்த்தம். சப்போஸ் அங்க டிஃபெக்டிவான டெபிட்டம் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா தென் டிஃபெக்டிவான போலன் தான் வந்து ஃபார்ம் ஆகும். அங்க வந்து ஃபர்டிலைசேஷன் நடக்காது, which leads to a male sterility. அடுத்ததா இந்த டெபிட்டத்தோட டைப்ஸ் பத்தி பார்க்கலாம். பிஹேவியரை பொறுத்து இந்த டெபிட்டம் அப்படிங்கிறது 2 டைப்ஸ்ல வந்து இருக்கு. The first one is the secretory tapetum. This secretory tapetum is parietal. parietal அப்படின்னா அதோட பொசிஷனை வந்து குறைக்குது. அதாவது இந்த secretory tapetum அப்படிங்கிறது it lies along the walls of the anther. அதனால இதை வந்து parietal சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்ததா this is glandular. glandular அப்படின்னா அதோட ஃபங்க்ஷனை வந்து குறைக்குது. ஸோ என்ன மாதிரியான ஃபங்க்ஷனை வந்து இது பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா ப்ரோட்டீன்ஸ், என்சைம்ஸ், போலன் கீட் எக்ஸெட்ரா இது எல்லாத்தையும் வந்து செக்ரேட் பண்ணுது. ஸோ எதுக்காக மைக்ரோஸ்போரோட growth, அதாவது growth அண்ட் டெவலப்மெண்ட்டுக்காண்டி இதெல்லாம் செக்ரேட் பண்ணுது. ஸோ அதனால தான் இது நம்ம வந்து கிளாண்டுலார்னு சொல்றோம். அண்ட் தேர்டா இது நம்ம வந்து செல்லுலார்னு சொல்றோம். ஸோ ஏன் செல்லுலார் அப்படின்னு சொல்றோம்னா இட் வில் மெயின்டைன் த செல்லுலார் இன்டிகிரிட்டி. அதாவது செல்லோட செல்வால் அப்படிங்கிறது பிரேக் ஆகாது அண்ட் தே வில் ரிமைன் ஆஸ் அ செப்பரேட் இண்டிவிஜுவல் செல்ஸ். இந்த மாதிரி செப்பரேட்டாக தான் வந்து இருக்கும். அண்ட் ஆல்சோ அது எந்த பொசிஷன்ல வந்து இருக்குதோ அதே ஒரிஜினல் பொசிஷன்ல தான் ரீட்டைன் ஆகி இருக்கும். அதனால தான் நம்ம இதை வந்து செல்லுலார்னு சொல்றோம். நெக்ஸ்ட் அடுத்ததா செகண்ட் டைப்பான இன்வாஸ்ட் டெபிட்டம் பத்தி பார்க்கலாம், which is a பெரிபிளாஸ்மோடியல். பெரிபிளாஸ்மோடியல் அப்படிங்கிறது என்னன்னா இந்த டெபிட்டத்தோடைய செல்வால் அப்படிங்கிறது பிரேக் ஆகும். தட் மீன்ஸ் இந்த டெபிட்டத்தோட இன்னர் டான்ஜென்ஷியல் வால் அண்ட் ரேடியல் வால் வந்து ஃபர்ஸ்ட் பிரேக் டவுன் ஆகும், டிசால்வ் ஆகும். திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ ஒவ்வொரு செல்ல இருக்கக்கூடிய செல்வால் அப்படிங்கிறது பிரேக் ஆகும் போது என்ன ஆகும், இப்போ எந்த செல்ல இருக்கக்கூடிய புரோட்டோபிளாஸ்ட் எல்லாமே வந்து தே வில் கெட் ஃபியூஸ், கொயால்ஸ் வந்து ஆகுது. புரோட்டோபிளாஸ்ட் அப்படின்னா which is a living content of cell. அதாவது ஒரு செல்லுக்கு செல்வால் இல்லை அப்படின்னா பிளாஸ்மா மெம்பரேன் இருக்கும், தென் சைட்டோபிளாசம் இருக்கும். சைட்டோபிளாசத்துக்குள்ள மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடி, சென்ட்ரோபிளாசம், ரெட்டிகுலம், நியூக்ளியஸ் இதெல்லாம் இருக்கும்ல. ஸோ இந்த பிளாஸ்மா மெம்பரேன், இந்த நான் சொன்ன இந்த மைட்டோகாண்ட்ரியா, கோல்கி பாடிஸ், எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம், இது நியூக்ளியஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து தான் we call it as a புரோட்டோபிளாஸ்ட். ஸோ அந்த புரோட்டோபிளாஸ்ட் வந்து ஒவ்வொரு செல்ல இருக்கிறது எல்லாமே வந்து ஃபியூஸ் ஆகும். திஸ் இஸ் அ ஸ்டெப் 2. ஸோ ஃபியூஸ் ஆனது எல்லாமே they will form a multinucleate mass that is called as the periplasmodium. This is a step 3 formation of a periplasmodium. ஓகே, நெக்ஸ்ட் அடுத்ததா இது வரைக்கும் நம்ம டெபிட்டம் 2 டைப்ஸ்ல வந்து இருக்கிறதா பார்த்திருந்தோம். there is also a third type அப்படின்னு சில பாட்டனிஸ்ட் வந்து சொல்றாங்க, which is called as a amoeboid tapetum. இந்த amoeboid tapetumோட கீ ஃபீச்சர்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். the first one is செல் வால் இன்டாக்டா இருக்கும். அதாவது இந்த டெபிட்டம் செல்லோடைய செல் வால் அப்படிங்கிறது இட் வில் நாட் கெட் டிசால்வ், அது லாஸ்ட் ஆகாது, அது அப்படியே தான் இருக்கும். ஸோ ஒவ்வொரு டெபிட்டம் செல்லுமே வந்து இந்த மாதிரி செப்பரேட்டா வந்து இருக்கும். அண்ட் திஸ் செல் வில் ஷோ அ அமீபாய்ட் மூவ்மெண்ட். அதாவது இப்போ போலன் சாக் நமக்கு தெரியும், போலன் சாக்குள்ள இருக்கக்கூடிய ஸ்பேஸை தான் நம்ம ஆந்தர் கேவிட்டின்னு சொல்றோம். இதை சரௌண்ட் பண்ண மாதிரி தான் வந்து ஆந்தரோட வால் லேயர்ஸ்லாம் வந்து இருக்குது. இப்போ இந்த வால் லேயர்ஸ்ல இன்னர்மோஸ்ட் லேயரான டெபிட்டம், அதாவது இந்த அமீபாய்ட் டெபிட்டம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா இந்த ஆந்தர் கேவிட்டிக்குள்ள எக்ஸ்டென்ட் ஆகி ப்ரொடியூட் ஆகி வரும். ஸோ அப்படி எக்ஸ்டென்ட் ஆகி ப்ரொடியூட் ஆகி வரும்போது அது அமீபா மாதிரியான ஒரு இர்ரெகுலர் ப்ரொஜெக்ஷனை வந்து ஷோ பண்ணுது, காட்டுது. ஸோ அப்படி வரக்கூடிய அந்த அமீபாய்ட் டெபிட்டம் இந்த ஆந்தர் கேவிட்டிக்குள்ள வரும்போது அதுல இருக்கக்கூடிய டெவலப்பிங் மைக்ரோஸ்போருக்கு டைரக்டா நியூட்ரியன்ஸை வந்து சப்ளை பண்ணும். ஸோ இந்த மாதிரியான அப்நார்மல் பிஹேவியர் இந்த டெபிட்டம் வந்து காட்டுறதுனால which will lead to a male sterility. அதாவது அங்க இருக்கக்கூடிய போலனோட டெவலப்மெண்ட்டை இது வந்து அஃபெக்ட் பண்ணும். ஓகே, நெக்ஸ்ட்
இந்த ஆந்தர் வாலோட இன்னர்மோஸ்ட் லேயரான இந்த டபித்தத்தோட 4 இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்து இட் வில் சப்ளை a நியூட்ரியன்ஸ். யாருக்காண்டி இதை சப்ளை பண்ணுதுன்னா ஃபார் த டெவலப்பிங் மைக்ரோஸ்போர்ஸ் காண்டி. செகண்ட் ஃபங்க்ஷன் வந்து it will produce a sporopollenin through the Ubis bodies. அதாவது sporopollenin அப்படிங்கிறது என்னன்னா போலனோட அவுட்டர் வாலான எக்ஸைன்ல இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்டான வால் மெட்டீரியல் தான் வந்து இந்த ஸ்போரோபோலனின்ங்கிறது. அதை வந்து இந்த டபிட்டம் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. இந்த ஸ்போரோபோலனால தான் அந்த எக்ஸைன் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ரெசிஸ்டண்டாகவும் இருக்குது டு த ஹீட் அண்ட் கெமிக்கல். அடுத்து தேர்ட் ஃபங்க்ஷன் வந்து இட் வில் செக்ரேட் அ போலன் கிட் ஃபார் அ பாலினேஷன். இந்த போலன் கிட் அப்படிங்கிறது என்னன்னா போலன்ல ஒரு அவுட்டர் சர்ஃபேஸ்ல டெபாசிட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டிக்கி அண்ட் ஆயிலி சப்ஸ்டன்ஸ் தான் வந்து இந்த போலன் கிட். இந்த போலன் கிட் வந்து இருக்க போய் தான் இன்செக்டான போலனேட்டர் போலன்ல வரும்போது போலன் கிரெயின்ஸ் வந்து இன்செக்ட்ல ஒட்டி போலனேஷன் நடக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஃபங்க்ஷன் வந்து இந்த டபிட்டம் ஒரு ஸ்பெஷல் புரோட்டீனை வந்து செக்ரேட் பண்ணும். and this is help in a rejection reaction. அதாவது போலனோட அவுட்டர் வாலான எக்ஸைன் இருக்கு இல்லையா, அந்த எக்ஸைனோட கேவிட்டிஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஸ்பெஷல் புரோட்டீனை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தட் புரோட்டீன் இஸ் கால்ட் ஆஸ் எக்ஸைன் புரோட்டீன்ஸ். அந்த எக்ஸைன் புரோட்டீன்ஸ் இருக்கிறதுனால தான் தட் வில் டிசைட் வெதர் போலன் வந்து அக்செப்ட் ஆகணுமா ஆகக்கூடாதா அப்படின்ட்டு. அதாவது திஸ் எக்ஸைன் புரோட்டீன்ஸ் இட் ஹெல்ப்ஸ் இன் த போலன் ஸ்டிக்மா இன்டராக்ஷன், which means போலன் வந்து அக்செப்ட் ஆச்சு அப்படின்னா அங்க ஃபர்டிலைசேஷன் அப்படிங்கிறது நடக்கும். சப்போஸ் போலன் வந்து அக்செப்ட் ஆகல அப்படின்னா அங்க ரிஜெக்ட் ஆயிரும். So which leads to incompatibility. இப்போ நம்ம ஆந்தர் வாலை பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம ஆந்தர் கேவிட்டியை பத்தி பார்க்கலாம். இந்த ஆந்தர் கேவிட்டி அப்படிங்கிறது என்னன்னா ஆந்தருக்கு இன்சைட்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்பேஸ் தான் we call it as ஆந்தர் கேவிட்டி. இந்த ஆந்தர் கேவிட்டி யங் ஸ்டேஜா இருக்கும் போது அதுல மைக்ரோஸ்போர் மதர் செல்ஸ் வந்து இருக்கும் which is diploid. இந்த மைக்ரோஸ்போர் மதர் செல் மியாட்டிக் டிவிஷன் அப்படிங்கிற ரெடக்ஷன் டிவிஷன் அண்டர்கான் பண்ணி அது 4 மைக்ரோஸ்போர்ஸா வந்து ஃபார்ம் ஆகும். So anther cavity young stage இருக்கும்போது it is filled with the microspores. Later on அந்த microspore வந்து it will get develop into a pollen grains. இது வந்து later stageல நடக்கக்கூடியது. So இந்த anther cavity mature ஆயிருச்சு அப்படின்னா அந்த mature stageல வந்து it is filled with the pollen grains. Okay, இப்போ நம்ம anther wall and anther cavity பத்தி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் அடுத்ததா connective tissue பத்தி பார்க்கலாம். இந்த கனெக்டிவ் டிஷ்யூ அப்படிங்கிறது எங்க லொகேட் ஆகி இருக்கும்னா ஆந்தர் லோப்ஸுக்கு நடுவுல பிரசன்ட் ஆகி இருக்கும். ஸோ திஸ் கனெக்டிவ் டிஷ்யூ இஸ் அ சென்ட்ரல் ஸ்டெரைல் டிஷ்யூ. சென்ட்ரல் அப்படின்னா சென்டரா வந்து இருக்கக்கூடியது. ஸ்டெரைல் டிஷ்யூ அப்படின்னா இட்ஸ் அ நான் ரிப்ரொடக்டிவ் டிஷ்யூ அப்படின்னு அர்த்தம். இதை நம்ம ஏன் நான் ரிப்ரொடக்டிவ் டிஷ்யூன்னு சொல்றோம்னா இது போலனை ப்ரொடியூஸ் பண்ணாது அதனால. அண்ட் வேற என்னென்ன ரோல்லாம் வந்து இருக்குன்னா there is a presence of வாஸ்குலர் டிஷ்யூ. அதாவது வாஸ்குலர் டிஷ்யூ அப்படிங்கிறது xylem and phloem. அதாவது அது வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூல பிரசன்ட் ஆகி இருக்கு. ஸோ திஸ் வில் ப்ரொவைட் அ வாட்டர் அண்ட் நியூட்ரியன்ஸ் டு த ஆந்தர். அண்ட் தேர்டா திஸ் கனெக்டிவ் டிஷ்யூ வில் கான்ட்ரிபியூட் டு அ டபிட்டம். அதாவது இந்த கனெக்டிவ் டிஷ்யூல சில செல்ஸ் வந்து டபிட்டமா வந்து ஃபார்ம் ஆகும். நம்ம ஆல்ரெடி டபிட்டத்துக்கு டியூவல் ஆரிஜின் வந்து இருக்குன்னு சொல்லி பார்த்திருந்தோம். ஸோ அதுல ஒரு ஆரிஜின் வந்து இந்த கனெக்டிவ் டிஷ்யூல இருந்தா இந்த டபிட்டம் ஃபார்ம் ஆகுது. ஓகே, அவ்வளவுதான் இந்த டிரான்வர்ஸ் செக்ஷன் ஆஃப் மெச்சூர் ஆந்தர் அப்படிங்கிறது. நவ இட்ஸ் டைம் ஃபார் क्वेश्चन செக்ஷன். அவ்வளவுதான் நம்ம இந்த வீடியோல மெச்சூரான ஆந்தருக்கு இன்சைட்ல 4 லேயர்ஸ் அண்ட் ஆந்தர் வால் என்னென்ன, ஆந்தர் கேவிட்டி வந்து எங்க இருக்கு, கனெக்டிவ் டிஷ்யூ எங்க பிரசன்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வீடியோல வந்து பார்த்திருக்கோம். ஐ ஹோப் இன்னைக்கு பார்த்த இந்த டாபிக் உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டுட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். If you have any doubt regarding this, please do comment, let me know in the comment section. நெக்ஸ்ட் வீடியோல இதுக்கு அடுத்து வரக்கூடிய டாபிக் வந்து பார்க்கலாம். See you soon again in the next video. Thank you for watching.